மொபைல் ஃபோன் யூசேஜ்னால குழந்தைகளுடைய பிஹேவியர்ஸ் எவ்வளோ தூரம் பாதிக்குது டாக்டர்? நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் இதுவரையிலும் எதுவுமே நம்மளை இப்படி பரட்டி போட்டது கிடையாது. இன்னைக்கு யாராவது செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அதாவது உங்கள் நண்பர்கள் வேணாம், உங்கள் உறவினர்கள் வேணாம், பெற்றோர்கள் வேணாம், செல்ஃபோன் வேணாம். அந்த அளவுக்கு டிபெண்டன்சி ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு செல்ஃபோனை காட்டாதீங்க, கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க அந்த வேகத்தில் அதை நகரணும்னு வாழ்க்கையும் அதை எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்க்கும் போது வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் அவங்க நேராக ஸ்கூலில் உட்காந்து டீச்சர் சொல்லும்போது தூக்கம் தான் வந்து. ஏன்னா நீங்கள் மாற்றிட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு செல்ஃபோன்ஸை கையில் கொடுக்காம அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்கள். என்ன விளையாட்டெல்லாம் பண்ணால் குழந்தையினுடைய மூளையும் வளரும், குழந்தையுடைய பேலன்ஸ், கோஆர்டினேஷன், ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து, என்டியூரன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதை பேரண்ட்ஸ் பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபோனை கொடுத்து அந்த குழந்தைகளின் வாழ்க்கையே நம்ம விளையாடணும். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுக்காதீங்க.